ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்ம 10th மேக்ஸில் ஒரு ஸ்கேன் காப்பி பார்த்தோம். அந்த ஸ்கேன் காப்பி நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் அந்த பையனுக்கு அந்த 4 மார்க் போச்சு, அந்த 4 மார்க் போனதுக்கு காரணம் என்ன, அந்த 4 மார்க் உங்களுக்கு போகாமல் இருக்க என்ன பண்ணணும். அதே மாதிரி சென்டம் எப்படி எடுக்கணும்னு நம்ம சொன்னோம். அதில் பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம ஆன்சர் கீம் கொடுங்க, நாங்கள் அப்போ தான் எப்படி மார்க்லாம் அலோகேட் பண்ணுறாங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டின்னா எங்கே 1 மார்க் போடுறாங்க, அந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு எங்கே அந்த மார்க்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அலோகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படிலாம் மார்க் அலோகேட் பண்ணுவாங்க, எப்படி அந்த சென்டம் நம்ம பேப்பரில் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. முதல்ல இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறது என்னது, 1 மார்க்ஸ். இப்போ எங்கள் டீட்டெயிலாக பாருங்கள், 1 மார்க்ஸ் பார்ட் 1 சொல்லிட்டு 1 மார்க்ஸு. இப்போ பார்ட் 1 நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஆன்சர் எல்லா கொஸ்டினும் 14 கொஸ்டின் இருக்கும் 1 மார்க்ஸில். அப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஆப்ஷன், ABCDயா அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரெக்டாக ஃபஸ்ட் ஆன்சருக்கு ஏவா பியா சியா டியான்னு சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் பிரச்சனை இல்லை மார்க் அலோகேஷனுக்கு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டில் நேற்று சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஏன்றதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆன்சர் கரெக்டாகவே இருந்தாலும் ஆன்சர் தப்பாகிடும். அதனால் ஆப்ஷனை கரெக்டாக போடுங்க. இங்கே பாருங்கள், இதில் அழகாக எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன் கோட், ஆன்சர், கீ ஆன்சர். நீங்கள் அந்த ஆன்சரோட நீங்கள் இதே மாதிரி காலம் போட்டு நீட்டாக 1, அதாவது கொஸ்டின் நம்பர், நெக்ஸ்ட் ஆப்ஷன், நெக்ஸ்ட் ஆன்சர்க்கின்னு சொல்லி தெளிவாக நீங்கள் கூட பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. இதே மாதிரி நீங்கள் போடலாம். இல்லைனா நீங்கள் அழகாக நீட்டாக என்ன அந்த கோடு ஏவா பியா சிஆர்டி என்ன தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கே போவாது. அந்த செக்ஷனில் உங்களுக்கு மார்க் போகிறதுக்கான ஒரே ரீசனாக, மெயின் ரீசனாக இருக்கிற ஒரே ரீசன் இதே இந்த கோடை நம்ம மாற்றி எழுதுறது தான். இப்போ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இந்த கோடு தெளிவாக எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2 செக்ஷனுக்கு போனோம். அதாவது பார்ட் 2 மார்க்ஸ். இதில் நம்ம 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். கரெக்டாக இந்த 10 கொஸ்டினில் 28th கொஸ்டின் ரொம்ப கம்பல்சரியான கொஸ்டின். நல்லா பாருங்கள், இந்த 28th கொஸ்டின் ரொம்ப கம்பல்சரியான கொஸ்டின். நம்ம அந்த கொஸ்டின் ஸ்கிப்பே பண்ணுறது. பல பேர் என்ன பண்ணுவீங்க, எனக்கு அந்த 20th கொஸ்டின் தெரியல சார், அதனால் நான் மற்ற 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன், அப்படி பண்ணக்கூடாது. 15th கொஸ்டின் இல்லை பாருங்கள், கிவன், அந்த கிவன் எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க் போட்டிருக்காங்க. அப்புறம் A×B இதெல்லாம் 15th கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த A×Bக்கு 1 மார்க். அதனால் எல்லாருமே இந்த கிவன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிளியராக எடுத்து எழுதிடுங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நம்ம கிவன் எழுதாமல், இப்போ ஏன்றது என்னது பின்றது எழுதாமல் ஸ்ட்ரெயிட்டாக A×B கொடுத்துட்டோன்னா அவன் 1 மார்க் கொடுக்கலாம், இல்லை 1.5 மார்க் தான் கொடுப்பான். நமக்கு அந்த மார்க் அப்போ ரெடியூஸ் ஆகும், இல்லை 1 மார்க் கூட கொடுப்பாங்க, சொல்ல முடியாது. அதனால் இந்த கிவன்ற மார்க்காமல் எழுதிடுங்க. ஓகேவா? இப்போ 16th கொஸ்டின் பார்த்தா FOGயும் GOFும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த FOGயும் GOFும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு ஜியும் எஃப்எம் கொடுத்தோமா, இந்த FOGயும் GOFும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ FOGக்கு 1 மார்க்கு, GOF கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க 16th கொஸ்டின். இப்போ நீங்கள் 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், A = PQ+R. ஓகேவா? இதுதான் நமக்கு இருக்குது. ஓகேவா? இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ரோஸும் நம்பர் ஆஃப் ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸும் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த கியூட வேல்யூ என்னது, அந்த ஆரோட வேல்யூ என்னது. இந்த கியூட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ்ன்றது இந்த கியூட வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸ்ன்றது அந்த ஆறுன்ற வேல்யூ தான் இந்த ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸ், அது 7. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோமா? பாருங்கள், அந்த ஸ்கீம் எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக எழுதுறதுக்கு 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, இந்த கம்ப்ளீட் ரோஸ் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸ் எழுதுக்கு 1 மார்க். அப்படி இல்லை, அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி எழுதணும். உங்களுக்கு என்னென்னா தெரியுது, அந்த கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின். நான் சார் நான் அதில் ரஃப் பேப்பரில் எழுதிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள், அது 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபுல் மார்க்ஸ் ஷுட் பி ரிவார்டட் ஈவன் இஃப் த ஆன்சர் கிவன் அண்ட் ஆல்டர்னேட் வேஸ். வேறு மெத்தட்லையும் பண்ணலாம், ஆனால் அந்த மெத்தட் மென்ஷன் ஆகிருக்கணும் பேப்பரில். அதனால் மென்ஷன் பண்ணிவிட்டு கிளியராக எழுதுங்க. ஓகேவா? 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா x³ x - y minus y³ x - y. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் கீழே இருக்கிறது எல்லாமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மேலே மைனஸ் பண்ணணும், x³ - y³ பை x - y. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, x³ - y³ ஃபார்முலா அது x - y x² அப்புறம் இன்டூ x² + xy + y². நம்ம கேன்சல் பண்ண ஆன்சர் ரிமைனிங் வந்துடும். ஓகேவா? மேலே ஸ்டெப்புக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்டெப்புக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேவா? 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா AB BA கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் AB கொடுத்துருப்பாங்க, Aவும் B தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த Aவும் B கிவன் போட்டு எழுதிக்கோங்க. சம்டைம்ஸ் அதுக்கும் மார்க் கால்குலேட் பண்ணலாம், அதனால் நீங்கள் தெளிவாக போட்டு எழுதிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் AB BA கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே ஈக்குவலாக கண்டுபிடிக்கணும். இல்லை, அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 20th கொஸ்டினில் AC கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு AB/AC = BD/DC. ஓகேவா? நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணி AC = 9/2. இதோட விட்டாலும் விடலாம். அதே மாதிரி R 4.5 நம்ம எழுதலாம் சென்டிமீட்டரில். ஓகேவா? அப்புறம் நம்ம 2 மார்க்ஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு
ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஃபார்முலா கொடுத்துருக்கான் பாரு, m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுக்கும் வந்து நம்மளுக்கு 17/2 மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா 8.5. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 22nd கொஸ்டினில் m1 m2 கொடுத்துருக்காங்களா, m1 m2 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணணும், m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டா 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் பர்பண்டிகுலர். இங்கே 2 ஸ்ட்ரெயிட் லைன் பர்பண்டிகுலர் கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா. 23rd கொஸ்டின் tan θ வேல்யூ கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா மிஸ் பண்ணுறாதீங்க. இங்கே பாருங்கள், ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 24th கொஸ்டின். இங்கே பாருங்கள், இதுலேயே என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் 1 ஈஸ்டு வால்யூம் 2 ரெண்டுத்துக்கும் வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோங்க. இதில் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கேட்டிருக்கிறதுனால நம்ம 4/3 πr³ இது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ v1 ரேஷியோ v2 ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு v1க்கு ரேடியஸ் எவ்வளோ 4, v2 ரேடியஸில் 7. ஓகேவா. சப்ஸ்டிட் பண்ணால் 64/343. ஓகேவா. ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 25th கொஸ்டினை பாருங்கள் நல்லா, CSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அ கோன். அது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், πr ப்ளஸ் R ப்ளஸ் ஸ்மால் r இன்டூ எல். நல்லா பார்த்துக்கோங்க, கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் r ப்ளஸ் எல். இதுக்கு ஆன்சர் அது 25 πன்னு சொல்லலாம், இல்லை 550/7 போட்டுக்கலாம், இல்லை 78.57 ஸ்கொயர் யூனிட்ஸும் போட்டுக்கலாம். ஓகேவா. அதனால் ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒன்று கூட எழுதலாம். இல்லைனா எனக்கு தெரியும் சார் நான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3 கூட எழுதிக்கலாம். ஆனால் இங்கே 1 எழுதாலும் பெஸ்ட்டு. ஓகேவா. ஏன்னா சில பேர் பைக்கு 22/7 போடுவாங்க, சில பேர் 3.14. அதனால் பெஸ்ட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை எழுதிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஃபார்மில் தெரியும், எல் மைனஸ் எஸ். அப்போ எல் ஈக்குவல் டு 28, எஸ் ஈக்குவல் டு 18. அப்போ ரேஞ்ச் வேல்யூனா 10 கண்டுபிடிச்சிரும். நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், என்எஸ் ஈக்குவல் டு 200. ஓகேவா. நம்ம என்எஸ் தெரியும். இப்போ நம்மளுக்கு என்ஏ வந்து கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. பிஏ ஈக்குவல் டு என்ஏ பை என்எஸ். என்ஏன்றது என்னது 80, என்எஸ்ன்றது 20. கேன்சல் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் வரும்னா 2/5. ஓகேவா. மேலே பாருங்கள், என்எஸ் கண்டுபிடிக்க என்எஸ் தேர்ந்ததுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க, தெளிவாக எழுதிருங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. 28th கொஸ்டின், இதுதான் நமக்கு பேப்பரில் கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா. இந்த கம்பல்சரி கொஸ்டினாக கேட்டிருக்கான், இதை நம்ம கண்டுபிடிக்கணும், சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஏ டி தெரியும். ஓகேவா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு √2 தான் வருது. ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்க, சீக்வன்ஸ் ஏபியில் இருக்குது, இது கண்டுபிடிச்சாலே ஒரு மார்க். நெக்ஸ்ட் இதுக்கான காமன் டிஃபரன்ஸ் கேட்டிருப்போம். அதாவது செகண்ட் நம்பர்ஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கான டிஃபரன்ஸ், இல்லை தேர்ட் நம்பர்ஸ் மைனஸ் செகண்ட் நம்பர் எது வேணாலும் வரும். ஓகேவா. அது வேல்யூ வந்து √2. ஓகேவா. இந்த ஒரு மார்க் வந்து நம்ம வந்து ஃபார்முலா இஸ் கரெக்ட். பாருங்கள், ஒரு மார்க் எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் ஃபார்முலா கரெக்டாக இருந்தாலே ஒரு மார்க் போட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நோட்டுன்னு போட்டு 1 மார்க் ஷுட் பி அவார்டட் இஃப் த ஃபார்முலா இஸ் கரெக்ட்னு சொல்லி. ஓகேவா. அதனால் ஃபார்முலாவை மிஸ் பண்ணுறாதீங்க, எந்த கொஸ்டினும் மிஸ் பண்ணுறாதீங்க. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு இது இந்த மிஸ்டேக் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 3 போகிறோம். பார்ட் 3ல பார்த்தா இங்கேயும் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். 48th கொஸ்டின் வந்து 48th கொஸ்டின் ரொம்ப கம்பல்சரியான கொஸ்டின். இதில் என்ன கொஸ்டின் நம்பர் நீங்கள் பாருங்கள், கிளியராக மார்க் எல்லாத்துக்கும் அந்த 5 மார்க்ஸ் இந்த ஒரு மார்க் எங்கெங்கே போகிறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதுறதுக்கு, பி எடுத்து சி எடுத்து எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், அந்த கீழே இருக்குது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்றது கேட்டிருக்கான். ஏ இன்டர்செக்ஷன் பின்றதை கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கான். அப்புறம் ஏசி பிசி கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என்ன ஃபார்முலா ப்ரூவ் பண்ணி சொல்லியிருப்பான், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு சி தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பான். அதனால் இதுக்கு ஒரு மார்க் ஃபஸ்ட்டே பாருங்கள், இது 3 மார்க் அலோகேட் பண்ணியிருக்கான் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. கடைசியாக இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு மொத்த மார்க் கொடுத்துருவாங்க. இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருந்துருங்க. இந்த ஓகேவா. இந்த கொஸ்டினுக்கு எப்படி மார்க் அலோகேட் பண்ணிருக்கான்னு பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஓகேவா. 30th கொஸ்டின் பாருங்கள், ஆர்டர் கண்டுபிடிக்கும். F2 ஈக்குவல் டு 0, இதே மாதிரி F4 ஈக்குவல் டு 1, F6 ஈக்குவல் டு 2, F10 ஈக்குவல் டு 4, அப்புறம் F12 ஈக்குவல் டு 5. ஓகேவா. இதெல்லாம் கொடுத்துருக்கான். இப்போ செட்டு எழுதணும். 2,0, அதாவது எந்த ஈக்குவேஷன் பற்றி 2 வருது அந்த மாதிரி 2,0, 4,1, 6,2, 4, 10⁴, அப்புறம் 12,5. இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர் எழுதும் போது அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. டேபிளுக்கு ஒரு மார்க், அப்படி டேபிளுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆரோ டயக்ராம் கிளியராக போடுங்க, ஏபின்னு போட்டு நல்ல எஃப்னு போட்டு கிளியராக போடுங்க. ஆரோ மார்க் கிளியராக போடுங்க. நம்மளுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு கிராஃபில் பாயிண்ட்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ரஃபாக தான் வரைய போகணும், ஆனால் அந்த ரஃபாக வரைஞ்சது கிளியராக மார்க் பண்ணுங்கள். அப்போ மார்க் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஓகேவா. இப்போ 31st கொஸ்டின் பாருங்கள். 31st கொஸ்டினில் P1, P2, P3, P4 X1, X2, X3, X4 கண்டுபிடிக்கணும்.
அந்த ஃபஸ்ட்டு நம்பரை 1,30,400 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கே 1 மார்க் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் P1 ஈக்குவல் டு 2, P2 ஈக்குவல் டு 3 இது கண்டுபிடிக்கிறதுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. X1 கண்டுபிடிக்கிறதுக்கு, X2 கண்டுபிடிக்கிறது, X3 X4 கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 5 மார்க்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர் என்னது n இன்டூ n+1 இன்டூ 2n+1/6. ஓகேவா? இதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் போடுறதுக்கு 1 மார்க். அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு 1 மார்க். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அலோகேட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக எழுதுறதுக்கு 1 மார்க். அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்புக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. பல பேர் ஸ்டெப்பில் தப்பு பண்ணும்போது அவங்க 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 33rd கொஸ்டின் பாருங்கள், ஏபி வேல்யூ எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க், கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அதே மாதிரி ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது 1 மார்க் கொடுத்துட்டு கடைசியாக ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பாருங்கள், இங்கேயும் கிவன் எடுத்து எழுதுங்க. மிஸ் பண்ணுறாதீங்க, கொடுக்கலன்னு சொல்லி மிஸ் பண்ணுறாதீங்க. கிவன் எல்லா கொஸ்டினுக்கும் எழுதுங்க. எல்லாத்துக்கும் கிவன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் கிவன் எடுத்து எழுதுங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 34th கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் டயக்ராம். இதுக்கு ப்ரூஃப். ஓகேவா? இஃப் த டயக்ராம் இஸ் நாட் கிவன், மார்க் ஷுட் பி அவார்டட் ஒன்லி ஃபார் த ஸ்டேட்மெண்ட். பாருங்கள், டயக்ராமுக்கு வரையிலனா அந்த 1 மார்க் போய்டும். அதனால டயக்ராமை கிளியராக வரைஞ்சிருங்க, மிஸ் பண்ணுறாதீங்க டயக்ராமை. நெக்ஸ்ட்டு 35th கொஸ்டின், ஏரியா ஆஃப் த குவாலிட்டேட்டர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 1/2 நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஃபுல் ஃபார்முலா. வேல்யூஸ் கொடுத்தது எடுத்து வேல்யூஸும் இதுலேயும் கிவன் போட்டு வேல்யூஸை கிளியராக எடுத்து மென்ஷன் பண்ணுங்கள். கே வேல்யூ 5 வந்துடும். ஃபுல் மார்க் ஷுட் பி ரிவார்ட் இஃப் த ஆன்சர் ஆர் கிவன் இன் ஆல்டர்னேட் மெத்தட். டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணாலும் மார்க் தருவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். ஃபார்முலாவுக்கு அது அங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா மார்க் வேணும். ஓகேவா? 36th கொஸ்டின் பாருங்கள், a + b = 7. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், அது நம்ம என்ன பண்ணலாம், இந்த a வந்து கொண்டு போய்ட்டு b = 7 - a ஆகிடும். x/a + y/b = 1. நம்மளுக்கு b வேல்யூ தெரியும், 7 - a சப்ஸ்டிட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் -3, -8 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி போடும்போது a² + 4a - 21 = 0 வரும். இதில் நம்ம a கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி b கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணி எதனா நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கா 37th கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து கிளியராக என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2 வரும். இப்போ பாருங்கள், மேலே போட்டுருக்க அந்த ஒரு ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸு, கடைசி எழுதுறதுக்கு ஸ்டெப் முன்னாடி இருக்க 1 மார்க்கு கிளியராக போட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், கிளியராக போட்டிருக்காங்க. 1 - sin a cos a + 1 + sin a cos a. இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 மார்க்ஸ் ஷுட் பி, இங்கே பாருங்கள் 2 மார்க்ஸ் ஷுட் பி கிவன் இஃப் ஒன்லி த ஃபாலோயிங் ஃபார்முலா ரிட்டன். இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கணும். பாருங்கள், அவனே கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் ஃபார்முலா எழுதலைன்னா மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த மாடல். நம்ம வால்யூம் ஆஃப் த மாடல் கொஸ்டின் இது மாதிரி ஃபார்முலா அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிட்டு சப்ஸ்டிட் பண்ணுற ஆன்சர். இங்கே பாருங்கள், நோட் பண்ணுங்கள். மார்க் கொடுத்துருக்குது, ஃபார்முலாக்கே 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 2 மார்க்ஸ், கடைசியாக ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது 1 மார்க். If the height of the cylinder alone is found, then the 1 mark should be awarded. சிலிண்டர் ஹைட் கண்டுபிடிச்சாலும் 1 மார்க் கொடுத்துடணும்னு சொல்லிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபுல் மார்க் ஷுட் பி ரிவார்டட். ஆன்சர் டிஃப்ரெண்ட் வேல போட்டாலும் போடலாம் உங்களுக்கு, ஆனால் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் இந்த ஸ்பியர் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் அதுக்கு ஏற்ற ரேடியஸ்க்கு மல்டிப்ளை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 40 கொஸ்டினுக்கும் கிளியராக கொடுத்துருக்கான். சிவி வேல்யூ ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பார் ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆன்சர் இதில் யார் வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது நம்ம வித்யா பர்ஃபார்மன்ஸ் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எல்லாத்துக்கும் மார்க் ஈக்குவல் அலோகேட் பண்ணியிருக்காங்க, நல்லா கொஞ்சம். நெக்ஸ்ட் 41st கொஸ்டின் என்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 26 கொடுத்துட்டான். பிஏ வேல்யூ, பிபி வேல்யூ, பிசி வேல்யூ, பிடி வேல்யூ. ஓகேவா? நமக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பான். கரெக்டாக அந்த என்எஸ்ஸை கீழே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இதே ஒரு செம்ம இங்கே அங்கே 1 தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 1 தான் போட்டிருப்போம். இங்கே 4 போடணும், ஆனால் கிளியராக போடுங்க, மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? 42nd கொஸ்டின். இந்த 42nd கொஸ்டின் தான் நம்மளுக்கு கம்பல்சரி கொஸ்டினாக வரும். இந்த 42nd கொஸ்டினை கிளியராக மார்க் பண்ணுங்கள், எழுதுங்க. இந்த 42nd கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கே 2 மார்க்ஸு, அப்புறம் ஃபார்முலாவுக்கு 1 மார்க், அடுத்த ஸ்டெப் 1 மார்க், கடைசியாக எழுதும் போது 1 மார்க்கு. கடைசியாக அந்த கிவன் ஈக்குவேஷன் வில் நாட் ஹேவ் ரியல் ரூட்ஸா, 1 ரூட்ஸா, மெனி ரூட்ஸான்றதை எழுதும் போது அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கே நோ ரியல் ரூட்ஸ், அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம பார்ட் 4 போக போகிறோம், அதாவது கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. ஓகேவா? கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். இந்த கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி நேற்று பார்த்த மாதிரி தான். ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ட்ரா லைன் செக்மெண்ட்க்கு 1 மார்க்கு, இந்த சர்க்கிள் மெயின் டயக்ராமுக்கு 3 மார்க்கு, அப்புறம் ஆங்கிள் பைசெக்டர் அறிவு 1 மார்க்கு, அப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி வரும்போது 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மார்க்ஸ். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் அதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க் போடுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல மார்க் போட மாட்டாங்க, நினைக்கிறேன் மார்க் போடுவாங்க.
அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக எழுதுங்க. ஜாமெட்ரிக்கு கிராஃப் பார்க்கும்போது அதே மாதிரி தான். ஸ்கேலுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேலுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கேலை விட்டுறாதீங்க. அதே மாதிரி டேப்லோ காலம், அதே மாதிரி டயக்ராம் வரையறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டேப்லோ காலமுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் 2 கொஸ்டினுக்கும் கொடுத்துருக்காங்க. கிளியராக ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு சம்க்கு ஒரு மார்க்கு கிளியராக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் கிளியராக எழுதுங்க. டேப்லோ காலம் இங்கே 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இது மேலே நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டைம் போட்டோம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்டன்ஸ் போட்டால் டைம் உங்கள் இஷ்டம் தான். ஆனால் 2 மார்க்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்கேல்ன்றதை மிஸ் பண்ணுறாதீங்க. கிராஃபில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கும் ஒரு ஐடியா எப்படிலாம் மார்க் கால்குலேட் பண்ணலாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி இன்னும் பல ஸ்கேன் காப்பி போடுவோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் எப்படி சென்டர் பண்ணணும்னு ஐடியா வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுக்கோங்க. தேங்க்யூ.